வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஜூலை மாதத்துல கன்னிராசி நண்பர்களுக்கான கிரக நிலவரம் உங்க ராசியிலிருந்து பார்த்தா 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது இருக்காரு. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. 8ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை. தசமஸ்தானத்துல சூரியன் புதன். லாபஸ்தானமான கடகராசியில சுக்கிரன். விரயஸ்தானமான சிம்ம ராசியில செவ்வாய். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு 2 பயிற்சிகள் இருக்கு. முதல் பயிற்சி புதன் மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பலத்தில் இருக்கிற மிதுன ராசியை விட்டு வெளியேறி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே நாள் அன்னைக்கு கடகராசியில் இருக்கிற சுக்கிரன் உங்க விரயஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணைந்து குரு மற்றும் சனியின் பார்வையில வராரு. 16ஆம் தேதி ஜூலை 16ஆம் தேதி தசமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் இந்த மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற புதன், அதாவது கடகராசியில் இருக்கிற புதன் விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த விரயஸ்தானத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறதுனால உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. 24ஆம் தேதிக்கு மேல 24ன்னு சொல்றார், ஆனா இந்த மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆரோக்கிய விஷயத்துல மெத்தனமா இருந்துடாதீங்க. இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் ஜூலை 3ஆம் தேதி குரு பூர்ணிமா, வியாச பூஜை. 9ஆம் தேதி பானு சப்தமி. 15ஆம் தேதி சனி பிரதோஷம். 16 தட்சிணாயன புண்ணியகாலம், ஆடி மாத பிறப்பு. 17ஆம் தேதி ஆடி அமாவாசை. 22ஆம் தேதி ஆடி பூரம். இந்த மாதத்துல கன்னிராசிக்கு உண்டான வெற்றிகளை தரக்கூடிய சகாயமான நாட்கள், உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி மாலை 6 மணி வரை. அதன் பிறகு 15ஆம் தேதி 16, 17, 18, 19, 20, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய காரிய பலிதம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். பண வரவுகள் ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு சங்கடங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஜூலை 10ஆம் தேதி மாலை 6 மணி 59 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கிறது. ஜூலை 13ஆம் தேதி விடியற்காலை 1 மணி 58 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த சந்திராஷ்டம காலத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்காரு. அந்த கேதுவுக்கு குரு மற்றும் சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால விரக்தி மனப்பான்மையோட பேசி உங்கள் எதிரிகளையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் எரிச்சு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க விரக்தியா பேசுறீங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க என்னமோ தலகாலத்துல பேசுறாங்க, திமிர்ல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு உங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை வருது. பண விவகாரங்களில் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கெட்ட பேர் வரும். அதனால முடிந்தவரை உங்களுடைய நிதானத்தை கடைபிடிப்பதும் நியாயமான விஷயங்களுக்கு உண்டான செயல்களில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு, குறிப்பா குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. குடும்பஸ்தான அதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் 8ஆம் தேதி உங்க விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு பர்சனல் விஷயங்கள், குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் போன்ற விஷயங்களில் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா சுப செலவாக இருக்கும். குடும்பத்துல சுப செலவு ஏற்படுறதுன்னா படாடோபமான செலவுகள், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் கூட்ஸ் வாங்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான நகைகள் வாங்குவது போன்ற விஷயங்கள் வாங்குறதுக்கு உண்டான நேரம் இது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா உங்களின் ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கியத்துல இதுநாள் வரைக்கும் கவலைகள் அதிகரித்திருக்கும். அந்த கவலைகள் விலகி உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு லாஸ்ட் ஜனவரி வரைக்கும் அவங்க படுத்த படுக்கையா இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் குறிப்பா ஏப்ரல் மாசத்திலிருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், அவங்க எழுந்து நடமாடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும்.
அதுவும் இப்போ இன்னும் அது நல்ல பலனை தரக்கூடிய வகையில இருக்கு. அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. அதனால அவங்க படுத்த படுக்கையா இருந்தவங்க எழுந்திருச்சு வேலை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போறது. இது கடந்த காலத்துல கிராஜுவலா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதம் ரொம்ப அப்பட்டமா தெரியும். அவங்க நேரம் பத்தாம அவங்க சில காரியங்களை பண்ணுவாங்க. எனக்கு நேரம் ஜாஸ்தி இருக்கு, அதனால சில காரியங்களை நான் அடிஷ்னலா பண்றேன்னு சொல்லிட்டு வேலையை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு நேரமின்மையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான மாதமாக இருக்கும். பூமி தொடர்பான விஷயங்கள் லாபத்தை ஏற்படுத்தும். அந்த பூமிக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூமி லாபம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரித்து அதன் மூலமாக முதலீடுகள் செய்யக்கூடிய யோகமான பலன்கள் அமைகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆன்மீக பேச்சுக்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய நட்பு வட்டத்தில் உங்களுடைய ஆன்மீக அறிவை வெளிப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களை என்னமோ ஒரு சாமியார் ரேஞ்சுக்கு பார்ப்பாங்க. நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே பிலோசாபிக்கலா பேசுவீங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு என்ன இவ்வளவு அறிவார்த்தமா பேசுறாருன்னு. ஆனா உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையில பேசுறீங்க. எந்த காரியத்திலும் வெற்றி இல்லை, அதனால நான் இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஒரு இமேஜ் உங்க மனசுக்குள்ள ஓடின்னு இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த இமேஜ் தான் வெளிப்படுத்துறீங்களே தவிர உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், புறக்கணிக்கிறீர்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. தசமஸ்தானத்துல புதன் சூரியன் சேர்க்கை இந்த மாதம் ஆரம்பத்துல இருக்கு. அதன் பிறகு 8ஆம் தேதி புதன் பயிற்சி ஆகிறாரு. 16ஆம் தேதி சூரியன் தசமஸ்தானத்தை விட்டு பயிற்சி ஆகிறதுனால பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்கள் விலகி உங்களுக்கு உண்டான அங்கீகாரமும் உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நீங்க எடுத்த காரியத்துல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும், உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. சிலருக்கு ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக உங்க உடம்புல இருந்த வியாதி பறந்தோடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உடம்புல இருந்த வியாதிக்கு விமோசனம் கிடைக்கிறது. உங்க உடம்புல தேவையில்லாத சில பொருட்கள் இருந்திருக்கும், அல்லது தேவையில்லாத வளர்ச்சி இருந்திருக்கும். உடம்புல அந்த வளர்ச்சியை அறுத்தெறிவதற்குண்டான சூழ்நிலை அமைந்து அதன் மூலமாக உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா குரோத்தை தூக்கி எறியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆபரேஷன் பயப்படாதீங்க. அது உங்களுக்கு வேண்டாத விஷயத்தை, உங்க உடம்புல இருக்கிற வியாதியை அறுத்தெறிவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்கள் ஏற்றத்தை அடைவார்கள். 8ஆம் தேதிக்கு உள்ளார 8ஆம் தேதிக்கு மேல கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் வருமானமும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கு. அதனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியான சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதன் மூலமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கு. அதனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை. புதிய இடத்துல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம், வெளியூர்ல பிரான்ச் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் போகிறதுக்கு உண்டான நேரம் இது. ஆனா அவசரப்பட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க. யாரை நம்பியும் அகலக்கால் வைக்காதீங்க. உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் இந்த விஷயங்கள் நடந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு லாபம் ஏற்படும். இல்லாட்டி வீண் வரையும் எதிரிகள் பலம் பெறுவார்கள். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சற்று தடுமாற்றங்கள், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்பீட் பிரேக்கரை நாஜூக்கா ஏறி இறங்கணுமே தவிர ரேஷ் டிரைவிங்ல ஏறி இறங்கக்கூடாது. அதனால கொஞ்சம் நிதானத்தோட இருந்துக்கோங்க. இந்த நிதானத்தினால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா பெருமாளுக்கு பிடித்த, அதாவது கிருஷ்ணருக்கு பிடித்த கோ சம்ரக்ஷணம் செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். முடிஞ்சதுன்னா புல்லாங்குழல் கத்துக்கோங்க. புல்லாங்குழலை வாசிச்சு ஏதாவது ஒரு 2 பசுமாட்டியாவது நீங்க மயக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதம் நஷ்டங்கள் ஏற்படாது. இது ஏதோ ஈஸியான விஷயம் நினைக்காதீங்க, கஷ்டமான விஷயம். இது பல வருடங்களுக்கு, இன்ஃபேக்ட் இந்த ஜென்மா முழுக்க உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாத, நம்பிக்கையை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல பரிகாரம். அதாவது கோ சம்ரக்ஷணம் செய்வது. அந்த கோ சம்ரக்ஷணம் செய்வதில் குறிப்பா தமிழ்நாட்டு நாட்டு வகை மாடுகள், இந்திய நாட்டு வகை மாடுகளுக்கு உங்களுடைய உதவிக்கரம் நீட்டுவதன் மூலமாக உங்களுக்கு உண்டான தேவைகளுக்கு பெரிய மனிதர்களின் உதவிக்கரம் கிடைத்து அதன் மூலமாக கடன் உதவிகள் கிடைப்பது, எதிரிகளின் தொல்லை அடங்குவது போன்ற யோகமான பலன்கள் அமைகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும்.